வாங்க இப்போ ஒரு வேஸ்ட்டு இந்த பாட்டில் எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி, ஏதாவது ஒரு ஸ்ப்ரே, நீங்கள் என்ன ஸ்ப்ரே வச்சுருந்தாலும் அதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவுட்ரு நான் பான்ஸ் பவுடர் எடுத்துருக்கேன், நீங்கள் எந்த பவுடர்னாலும் எடுத்துக்கலாம். ஆயில், கோகனட் ஆயில், எந்த ஆயில்னாலும் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஆர் இல்லைனா என்னைய மாதிரி நீங்கள் எந்த இதுனாலும் எடுத்துக்கலாம். வேப்ப இலை, சூடம், 2 சூடம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாத்திரத்தில் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஞ்சள் பொடியை உள்ளே போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா கிண்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்துருந்த ஸ்ப்ரே எடுத்துக்கலாம். ஸ்ப்ரே 2 வாட்டி அடிச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பவுட்ரு போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஆயில் நீங்கள் பாம் ஆயில் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம இப்போ ஓரமாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூடத்தை போட்டுக்கலாம். உள்ளக்க சூடத்தை போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மிக்ஸினாலும் யூஸ் பண்ணலாம். மிக்ஸி இதுக்கு வந்துட்டு அடுத்து சட்னி அரைச்சோன்னா ஸ்மெல் அடிக்கும், அதனால நான் இந்த இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடி கிண்டி விட்டுக்கோங்க. ஓரத்துலலாம் ஒட்டி இருக்கும். கிண்டி விட்டுட்டு இன்னொரு வாட்டி இதை இப்படி அடித்து விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி 6 இது போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 6 இது இல்லை 8 இது எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப போட வேண்டாம். ஓகே, நம்ம அடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளோட சாறு ஃபுல்லாக வெளியே வந்து உடையிற மாதிரி இது பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வேப்பிலையை உருகி போட்டுக்கலாம். அப்படி போட்டு அடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேப்பிலையை போட்டுக்கிட்டோம். வேப்பிலையும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை இது பண்ணிக்கிட்டோம். இப்போ அதெல்லாம் கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்து வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் நிறைய இது பண்ணிக்கலாம். இல்லை லேசாக அப்படி ஊதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இதை இது பண்ணச்சில்ல அது தெரிக்கும். அதனால் லேசாக இது பண்ணிட்டு அதை அப்படியே இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே லேசாக கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்சினா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இந்த இதில் செய்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக அரைப்பட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ நல்லா அதை கிண்டி விட்டுக்கலாம். இது கீழக்க பார்த்தீங்கன்னா நிறைய சாறு இருக்குது. இதுலேயும் நம்ம கொஞ்சோண்டு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 ட்ராப் லேசாக ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். பவுட்ரும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பவுடருமே லேசாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கிடும். ஸ்ப்ரேயும் லேசாக அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஃபுல்லாக சாறு இருக்குது. மிக்ஸி இருந்தோன்னா அப்படியே நல்லா அரைப்பட்டுரும். இது நான் இந்த இதில் இது பண்ணுறதுனால வேப்பையில் அப்படி இருக்குது. சாறு ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் வாட்ரு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம இது பண்ணிக்கிட்டோம். நல்லா கிண்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளை கலரில் நல்லா தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சு அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வேப்ப இலையோட சேர்த்து அப்படியே எடுத்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேப்ப இலையும் அப்படியே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உள்ள இந்த தண்ணி மட்டும் உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. இதையும் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இதை உள்ளே ஊற்றிட்டோம். பார்த்தாலே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம அடுப்பில் போய் கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுப்பில் வச்சுக்கிட்டோம். இப்போ கீழே பற்ற வச்சுக்கலாம். கீழே சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ அந்த தட்டை மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே 10 நிமிஷம் அதை இப்படியே கொதிக்க விட்டுருங்க. அதுக்கடுத்து 10 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கூட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை வச்சுட்டோம். லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் இது. அதனால நல்லா கொதிக்க விட்டுட்டோம். இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இடையில நம்ம திறந்து பார்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். திறந்து பார்த்தோன்னா அந்த ஸ்மெல்லாம் வெளியே போயிடும். அதனால அது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு கூட சவுண்டு கேட்கும். உள்ள சவுண்டு கேட்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 செகண்ட்ஸ் ஆயிட்டு 50 மினிட்ஸ் ஆயிட்டு நம்ம இப்போ இதை அணைச்சிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே தெரியும் நல்ல புகையாக வருது. நல்லா கொதிச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம குச்சை வச்சு அப்படி கிண்டி விட்டுக்கலாம். இந்த வேப்பையில உள்ள எல்லா எசன்ஸும் கீழே சூட்டுக்கு அப்படி இறங்கியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். ஒரு துணியை வச்சு தூக்குங்க. செம்ம சூடு சுட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம இறக்கி வச்சதுக்கப்புறம் இந்த வேப்பையிலையை எடுத்து இப்படி உள்ளே விட்டுருங்க. உள்ளக்க விட்டு அந்த மூடியை வச்சு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே விட்டு இது பண்ணியாச்சு. இது இப்போ நல்ல சூடு ஆறிட்டு இப்போ நம்ம பாட்டில் எடுத்து ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஆயில் அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதுக்குள்ளக்க நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு துணியை வச்சு இது பண்ணி அந்த வேப்பையில இல்லாமல் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூடு ஆறின பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை செய்யணும். ஓகே, இப்போ நம்ம இந்த இதை உள்ளே விட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக வைங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இதை ஊற்றிக்கிட்டோம். மாட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் பட்டன் அமைக்கிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதை போட்டுட்டு நம்ம நைட்டு போல தூங்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், கொசுவே வராது ஃப்ரெண்ட்ஸ். இயற்கையாக நேச்சுரலாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.